எம்எம் மெட்டல் ஃபேப்லேருந்து பேசுகிறோம். நம்ம இப்போ பார்க்கக்கூடிய சைட்டு வந்து அதிராம்பட்டினம். இந்த சைட்டில் வந்து எஸ்எஸ் ஒர்க் தான் ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். இந்த சைட்டில் வந்து எஸ்எஸ் ஒர்க்கு புதுசாக டிசைனாக நம்ம பண்ணியிருக்கோம். இதில் வந்து மெயினாக என்னென்னா, நம்ம பார்ட்டிக்கு நம்ம வீடியோஸு ஃபோட்டோஸ் எல்லாம் சென்ட் பண்ணுவோம். அந்த வீடியோஸில் ஃபோட்டோஸில் எது அவங்க சூஸ் பண்ணுறாங்களோ அதை நம்ம பண்ணுவோம். அவங்க சூஸ் பண்ணது இந்த டிசைன் தான். இந்த டிசைனில் வந்து அவங்க கேட்ட மாதிரியே பண்ணி கொடுத்தாச்சு. மெட்டீரியல் பார்த்திங்கன்னா டாப்பு 2 இன்ச் ரவுண்டு பைப்பு, சென்டரில் 1.5 லைனர் மாதிரி 2 லைனர் மாதிரி கொடுத்தாச்சு. அப்புறம் அதுக்கு நடுவில் ஸ்ட்ரெயிட் பீஸ் மாதிரி 3/4 கொடுத்து அதில் பால் போஸ்ட் மாதிரி டிசைனாக வச்சாச்சு. இதில் வந்து செடி மாதிரி இலை மாதிரி கொடுத்து நடுவில் ஃப்ளவர் வர மாதிரி பண்ணியாச்சு. அவங்க எதை சூஸ் பண்ணி கொடுத்தாங்களோ அதே மாதிரி அவங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு பார்ட்டிக்கு. அதை தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் நம்ம ஃபினிஷிங்கை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோவில் உள்ள ஃபினிஷிங் உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல ஏன் அப்படி வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா, இதில் வந்து அடுத்த படிக்கட்டு வந்து ஹைட்ரஸ் கூட இருக்குது படிக்கட்டு. அதனால் வந்து இது கீழே ஜாயிண்ட் ஆகிறதுனால அந்த இடத்துல வந்து சின்ன பிள்ளைங்க யாரும் விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு சேஃப்டிக்காண்டி நம்மளே அங்கே ஒரு பைப்பு கொடுத்து அதே மாதிரி நம்ம பண்ணி கொடுத்தாச்சு. அதே லைனரில் அதே டிசைனில் நம்ம வர மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல வந்து ரெண்டையுமே அப்படியே ஒன்றா கண்டினியூ பண்ணியாச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் 2 ஃப்ளோரு. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாக பார்த்தாச்சு. இப்போ செகண்ட் ஃப்ளோரில் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்குறோம். இதில் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 15 அடிக்கு வந்து பால்கனி மாதிரி வரும். அதோட கண்டினியூ ஆகிறது தான் அடுத்த ஸ்டெப்பு. அங்கே அது டேரெக்டாக கண்டினியூ ஆகாதுன்னு சொல்லி அங்கே ஒரு போஸ்ட்டு வச்சு அதை அப்படியே கண்டினியூவாக ஈவனாக கொண்டு போயாச்சு. கீழே எப்படி டிசைன் பண்ணியிருந்தோமோ அதே டிசைன் தான் மேலே டாப்லையும் செகண்ட் ஃப்ளோர்லையும் நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஏன் இப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் காட்டியிருக்கேன்ல அந்த இடம் வந்து நமக்கு வந்து அவுட்ரு ஃபிட்டிங்காக வருது. இந்த படிக்கட்டு வந்து அப்படியே சின்ன படிக்கட்டாக இருக்கவும் நமக்கு அந்த இடம் மட்டும் அவுட்ரு ஃபிட்டிங்காக வருது. அதனால் வந்து நம்ம அதுக்கு மேலே ஓட்டுற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் அதுக்கு மேலேயே நம்ம ஓட்டியிருக்கோம். இங்கே ஒரு பால் போஸ்ட்டு மாதிரி ரெடி பண்ணி அதை டேப்பர் கட் பண்ணி அதையும் கீழே உள்ளதையும் ஜாயின் பண்ணி அதை ஒரு டிசைனாக போட்டு விட்டாச்சு. சைடு பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 7 அடி ஸ்பேஸ் இருந்துச்சு. அந்த இடத்துலையும் ஒரு பால் போஸ்ட்டு போட்டு அப்படியே செவுத்தில் விட்டு அதை ஃபினிஷிங் பண்ணியாச்சு. அப்படியே எலிவேஷனில் வந்து கிளாஸ் பால்கனி போட்டிருக்கோம். அதையும் வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கிளாஸ் ஒர்க்கு முடிக்க நைட் டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து நைட் டைம் தான் வீடியோ எடுக்க முடிஞ்சிச்சு. இதே நம்ம ஊர்னால் நம்ம எப்போ வேணால் போய் எடுத்துடலாம். இது அதிராம்பட்டினம் நம்ம வேலையை முடிச்சுட்டு கிளம்புறதுனால நைட் டைம் தான் எடுக்க வேண்டியதாகிடுச்சு. இதில் பாருங்கள், இதில் 2 இன்ச்சு மேலே டாப் பைப்பு காடி பைப்பு ஓட்டியாச்சு. கீழே 6 இன்ச்சு ஸ்பைகார்டு கொடுத்தாச்சு. 12 mm டஃப் அண்ட் கிளாஸு. அப்புறம் டிசைனும் அதே மாதிரி தான் பார்ட்டிக்காரங்க சூஸ் பண்ணுறாங்க. அதை நம்ம சென்ட் பண்ணுவோம், அவங்க சூஸ் பண்ணுவாங்க, அதை நம்ம பண்ணி கொடுத்துருவோம். இந்த மாதிரி நியூ வீடியோவெலாம் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதை தொடர்ந்து பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.